வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய ஆன்மீக மையங்களில் ஒன்று திரு அண்ணாமலையார் திருக்கோயில். இந்த கோவில் அமைந்துள்ள நகரம் திருவண்ணாமலை. இந்த மலை மற்றும் கோவில் இரண்டுமே சிவபெருமான் அவர்களின் அக்கினி வடிவமாக கருதப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்கினி ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது திருவண்ணாமலை கோவிலின் வரலாறு, சிவன், விஷ்ணு, பிரம்மா அவர்களின் புராணக்கதை, கார்த்திகை தீபம் திருவிழா, கிரிவலம் செய்வதன் முக்கியத்துவம், கோவிலின் கட்டிய அமைப்பு மற்றும் பல ஆன்மீக ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்தால் திருவண்ணாமலை கோவிலின் மகிமையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். திருவண்ணாமலையில் இந்த அண்ணாமலையார் திருக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று வரலாறு கூறுகின்றது. சோழர்கள் காலத்தில் இந்த கோவில் மிகவும் விரிவாக கட்டப்பட்டது. பின்னர் பாண்டியர் மற்றும் விஜயநகர அரசர்கள் கோவிலை மேலும் பெரிதாக வளர்த்தனர். இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பு அதன் மிகப்பெரிய ராஜகோபுரமாகும். இந்த ராஜகோபுரம் சுமார் 217 அடி உயரம் கொண்டது. இந்த கோவிலின் பரப்பளவு சுமார் 25 ஏக்கர்கள். இதில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. இந்த கோவிலில் மூலவர்களாக அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அருள்பாலிக்கின்றனர். இந்த அக்கினி ஸ்தலமான திருவண்ணாமலை உருவான பின்னணியை பார்ப்போம். ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவருக்கும் யார் பெரியவன் என்ற விவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான் அங்கு ஒரு அக்கினி ஸ்தம்பமாக தோன்றினார். அந்த அக்கினியின் தொடக்கம் மற்றும் முடிவை கண்டுபிடிக்கச் சொன்னார். விஷ்ணு பகவான் வராக வடிவில் பூமிக்கு அடியே சென்றார். பிரம்மன் அன்னம் வடிவில் வானத்தின் மேலே பறந்தார். ஆனால் அந்த அக்கினியின் முடிவையும் ஆரம்பத்தையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் மூலம் சிவபெருமானின் மகிமையை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த அக்கினி ஸ்தம்பமே இன்று திருவண்ணாமலை என்று நம்பப்படுகிறது. திருவண்ணாமலையின் மிகப்பெரிய திருவிழா கார்த்திகை தீபம். இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும். இந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். விழாவின் உச்சமாக மலையின் உச்சியில் மிகப்பெரிய மகா தீபம் ஏற்றப்படும். இந்த மகா தீபமானது 5 அடி உயரம் கொண்ட பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. இதற்காக 100கணக்கான லிட்டர் நெய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தீபத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வருகின்றனர். கிரிவலம். திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அதிகமாக செய்வது கிரிவலம். கிரிவலம் என்பது திருவண்ணாமலையின் மலையை சுற்றி நடந்து வருவதே ஆகும். இந்த பாதை சுமார் 14 கிலோமீட்டர் கொண்டது. இந்த பாதையில் 8 முக்கிய லிங்கங்கள் உள்ளன. அவை இந்திரலிங்கம், அக்கினிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் ஆகிய 8 முக்கிய லிங்கங்கள் இந்த கிரிவல பாதையை சுற்றி இருக்கின்றது. இந்த லிங்கங்களை தரிசித்து கிரிவலம் செய்தால் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் நம்பப்படுகிறது. முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செய்கின்றனர். திருவண்ணாமலை கோவிலின் கட்டிட அமைப்பு. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று அண்ணாமலையார் திருக்கோயில். இந்த கோவிலின் முக்கிய அம்சங்கள் 217 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம், ஆயிரங்கால் மண்டபம், பெரிய நந்தி சிலை, பல தீர்த்த குளங்கள் என பல சிறப்பம்சங்களை கொண்டது. இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு திருவண்ணாமலையின் ஆன்மீக ரகசியங்கள். இந்த திருவண்ணாமலை மலை சிவபெருமானின் உயிருள்ள லிங்கம் என்று கருதப்படுகிறது. அதனால் மலையை சுற்றி கிரிவலம் செய்வது மிகவும் புனிதமானது. பல சித்தர்கள் மற்றும் யோகிகள் இந்த மலையில் தபசு செய்ததாக கூறப்படுகிறது. அதில் மிகவும் பிரபலமானவர் ரமண மகரிஷி. அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்து ஆன்மீக போதனைகளை வழங்கியவர். நண்பர்களே, அண்ணாமலையார் திருக்கோயில் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தியின் மையமாகும். வாழ்க்கையில் ஒருமுறையாவது திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து சிவபெருமானின் அருளை பெறுங்கள்.
ஓம் நமச்சிவாய. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.